வீடியோக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்ததாக வீடியோ எடுக்க போறோம். ஸோ நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவும் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். புகைப்படங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இருக்கைகளில் உட்கார்ந்தலாம். If you have clicked the photo, மீண்டும் உங்களுக்கும் ஒரு அன்பு நிறைந்த பாராட்டுக்கள். படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி காஸ்ட் அண்ட் க்ரூவை மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். I would like to welcome the costume designer first. ஸ்வப்னா அவர்கள் வாங்க எங்களுக்காக மேடையில் இணையணும். படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் AK முத்து அவர்கள், படத்தினுடைய எடிட்டர் ஃபெனி ஆலிவர், ஒரு ஸ்டைலிஷான கேங்ஸ்டராக ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க அவினாஷ் சார். we would like to have you on stage. ஒரு ரொமான்டிக் வில்லனாக வந்திருக்கக்கூடிய பப்ளு பிருத்விராஜ் அவர்கள், படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள், தமிழ்ல தன்னுடைய டெபியூ கொடுக்கக்கூடிய தி மோஸ்ட் கார்ஜியஸ் ருக்மணி அவர்கள், ருக்மணி வசந்த் அவர்கள், ஒரு ஒன் மேன் ஆர்மியை தான் வந்து மேடைக்கு இப்ப கூப்பிட போறோம். ஒரு ப்ரொடியூசர், ஒரு இயக்குனர், ஒரு எழுத்தாளர் ஆறுமுககுமார் அவர்கள். Can we please have you on stage? ட்ரெய்லரும் சரி சாங்ஸும் சரி பார்க்கும்போது தெரியும் பயங்கர ஸ்வாகோட சேதோனா இருந்தாரு. ஐ திங்க் அந்த ஸ்டைலோடயே இன்னைக்கு களம் இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். த மேன் ஆஃப் த மாசஸ் விஜய் சேதுபதி அவர்கள். மீண்டும் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். we're really looking forward to see the film. To start with, I think காஸ்டியூம்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். படத்தினுடைய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக கியூரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சப்னா, யூ ஷுட் டெல் us how excited are you for the film's release? Please. And I would first of all like to thank Nama VS sir for this wonderful opportunity, our dear director for giving me and this opportunity to style costumes in a way which was very unique. I think எனக்கு சேது சாருக்கு நான் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 2-3 விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனால் இது பண்ணது வந்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு மலேசியாவோட அங்கே போய் ஷூட் பண்ணதுனால அந்த ஒரு ஒரு டேஞ்சன்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணது தான் இது. ஸோ it was a wonderful journey and I would like to thank everybody from the cast and the crew. Thank you so much. This has been a wonderful journey and I think we're definitely going to ace this film. Thank you. Thank you so much. I think உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஆர்ட் ஒர்க், ஐ திங்க் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இட் இஸ் சோ குட். ஐ திங்க் அந்த ஃப்ளேவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வி லைக் டு வெல்கம் AK முத்து சார் டு ஷேர் இஸ் அபவுட் த ஃபிலிம் அண்ட் இஸ் ஒர்க். வணக்கம். வந்திருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். ஒரு நல்ல வாய்ப்பு மறுபடியும் எங்களுக்கு கிடைச்சது. செவன்சி என்டர்டெயின்மெண்ட் ஆர்மன் சார் வந்து விஜய் சேதுபதி சார் படம் எங்களோட ஒர்க் பண்ணுறது, இன்னும் 2வது படமாக ஒர்க் பண்ணுறதும் பெரிய இது. ஒரு வித்தியாசமான கதைக்களம், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் ரெடி ஆகிருக்கு. பார்த்து எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அது நல்ல படமாக வரப்போகிறது. தேங்க்யூ. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, அரண்மனை 3, அரண்மனை 4, மீசிய முறுக்கு, நட்பை துணை, இந்த மாதிரி கட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக ஒரு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ஃபெனி அவர்களுடைய பங்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில ஏஸ் திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு ஆவலாக இருக்கீங்க? இந்த படத்துல ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணுவாங்க ஃபெனி ப்ளீஸ். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆறுமுகண்ணா ஃபார் ட்ரஸ்டிங் மீ. இவ்வளோ பெரிய ஒரு ஹியூமங்கஸ் குரூ, இவ்வளோ பெரிய கேஸ்ட், இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் என்னை நம்பி ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு பெரிய படம். அதை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஆறுமுகண்ணா பார்த்தீங்கன்னா
எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கம்மியாக இருந்தாலும் he was like he trust me so much. எனக்கு வந்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார், அவன் ஃப்ளோவில் போட்டு நான் பண்ணட்டும். ஸோ அது ஒரு எடிட்டராக எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம். லைக் எனக்கு என்னோட இன்புட்டை கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. சில டேரக்டர்ஸ் வந்து இந்த ஷாட் இங்கே வரணும், இதுக்கு அடுத்து இந்த ஃப்ரேமில் கட் பண்ணு அப்படின்னு சொல்கிற டேரக்டர்ஸ் இருக்க ஒரு ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி உன்னோட சப்ஜெக்டை கொடு, அது பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்னா. ஆஸ் அ டேரக்டர் அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ எனக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே தீர்த்து வச்சிங்க. இன்ஃபேக்ட் ரூம்லாம் போட்டு எடிட் பண்ண வச்சிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இந்த எடிட்டருக்கும் கிடச்சிருக்காது. அது வந்து ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல்லாக இல்லாட்டி நான் தப்பு எங்கேயும் போகக்கூடாதுன்றக்காக பிடிச்சி வச்சாரா அப்படின்றது தெரியல. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கடுத்து சேதுனாவோட ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம் ஃபார் எவ்ரி டெக்னீஷியன். ஸோ எனக்குலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம். சேதுனாவோட ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இப்போ அவர் படத்தை எடிட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பெரிய விஷயம். தேங்க்யூ சேதுனா. படத்தில் ஸ்கில்ட் இட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் அவரோட ஆக்டிங் பற்றிலாம் சொல்ல இது தகுதி இல்லை, ஸ்கில்ட் இட். ஆனால் சேதுனா எடிட் பண்ணுறப்போ ஒரு சின்ன கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஷாட் வந்து ஓகேன்றதே சொல்ல முடியும். ஒவ்வொரு ஷாட்லையுமே இம்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்கு எந்த ஷாட் யூஸ் பண்ணுறது அப்படின்றதே தெரியாது. கடைசியில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் யாராவது அந்த மாதிரி ஏதாவது சொதப்பினாங்க, ஓகே அதை விளக்கிட்டு மிச்சம் இதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் எடிட்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கா, ஒரு 2-3 ஷாட் சொதப்பி ஏதாவது நடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்னா. தென் ருக்மணி மேம், வெரி பிக் ஃபேன் மேம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ எனக்கு ஐ எம் வெரி சாரி, இட்ஸ் மை பேட், எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ தென் ஐ வாஸ் லைக் டெல்லிங் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்லிட்டு புதுசாக யாரோ வந்திருக்காங்க ஃபுல்லாக, ஆனால் செம்மையாக நடிக்கிறாங்க அப்படின்னே அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே தேவலை யாருக்கு என்ன அப்படின்னா தே டோல் மீ டு வாட்ச் தட் கன்னடா பேர் கரெக்டாகிடும் இன்னும் த சைடு அந்த மூவி பார்த்தப்ப தென் ஐ வாஸ் லைக் ப்ளோன் அவே. யூ கில்ட் இட் மேம். சேம் இந்த மூவிலே அதே தான். த கெமிஸ்ட்ரி ஹஸ் ஒர்க்ட் அவுட் ஸோ வெல். சேதுவனாக்கும் ருக்மிணி மேமோட கெமிஸ்ட்ரி ஹஸ் ஒர்க்ட் அவுட் ஸோ வெல். சாங் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் யூ வில் கெட் மோர் மூவிஸ் இன் தமிழ். ப்ளீஸ் டூ மோர் மூவிஸ் இன் தமிழ் மேம். யா. அப்புறம் பிருத்திவி சார், ஹியஸ் லைக் அவரும் லைக் ரொமான்டிக் வில்லன், அதான் கரெக்டான டேர்ம் சொல்ல போனால். அதாவது நாட் எவ்ரிபடி கேன் புல் தட் வில்லன் லுக் வெரி ஈஸிலி, பட் in a very good way. I'm saying it's not very easy to pull that, but அவர் பார்க்குறப்போ நமக்கே ஒரு ரூட் ஆகும், இன்னும் இப்படி பண்ணுறாரு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற ஒரு. ஸோ யூ புல் இட் ஆஃப் வெரி ஈஸிலி சார், இட்ஸ் கமிங் வெரி ஈஸிலி டு யூ. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் அவினாஷ் சார் ஆல்சோ, அவர் ஒரு டெரர் வில்லன், அது தெரிஞ்ச விஷயம். கேஜிஎஃப்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் இந்த மூவி. தேங்க்யூ. அந்த காஸ்டியூம்ஸ் சொல்ல வெரி குட் ஜாப். அதை அந்த கலர் பேலட்ஸ் சினிமோட்டோகிராஃபரோட சேர்ந்து நல்ல கலர் பேலட்ஸோட ஒர்க் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளீசிங் டு வாட்ச். செட் டிசைன்ஸ் அண்ட் ஆர்ட் ஆல்சோ. அப்புறம் ஜஸ்டின் அண்ணா, தேங்க்யூ நான் ஸோ மச் ஃபார் த சாங்ஸ். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஆல் யுவர் ஒர்க். தேங்க்யூ. அண்ட் சாம் சீசனா பிஜிஎம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது போக அப்புறம் ஐ லைக் டு தேங்க் ரூபண்ணா ஃபார் த ட்ரெய்லர். அவர் ட்ரெய்லர் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ரூபண்ணா. அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஜெல்லவேல், ராஜேஷ்னா, தே ஹெல்ப் மீ வெரி மச் வித் த ப்ராஜெக்ட். சிவம், தேவா எல்லாம் அவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் வேறு யாராவது மென்ஷன் பண்ண மறந்துருந்தா சாரி. ஸோ இட்ஸ் அ க்ளீன் என்டர்டெய்னர், இட்ஸ் அ க்ளீன் கமர்ஷியல் மூவி. ப்ளீஸ் கம் டு தி தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட் வித் யர் ஃபேமிலி. யூ லைக் இட். தேங்க்யூ. மச் ஃபெனி. ஐ திங்க் ஒரு சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி அழகாக எல்லாரையுமே தேங்க் பண்ணி முடிச்சுட்டீங்க. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஃபெனியே சொல்லிட்டாரு, ஒரு ரஸ்டிக்கான ஒரு கேங்ஸ்டர் இருந்தாலுமே கூடவே சேர்ந்து ஸ்டைல் வந்துகிட்டே இருக்கு சார். அவங்கள்ட்ட தனியாக சில டிப்ஸ் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன் உங்களுடைய ஹேர் கேர் பற்றிலாம். பட் ரொம்ப அழகான ஒரு ஃபீச்சர் இந்த ட்ரெய்லர். அமேசிங்கான ஒர்க். கேஜிஎஃப் பார்த்துட்டு திருப்பி ஏஸ் பார்க்கும்போது இதில் இன்னொரு ஃப்ளேவர் இருக்கே அப்படின்னு தான் தோணுது. அவினாஷ் சார், வி கான்ட் ரியலி வெயிட் டு see you on screens. You should tell us about the film. Please வாங்க. எல்லாருக்கும் நமஸ்கார, வணக்கம். The very first time I was approached for the movie when Armugam sir called me and he said, sir, we would like to cast you for a movie called Ace and it has Vijay Sethupathi sir. I said, it has Vijay Sethupathi sir, it has Yogi Babu sir, it has Rukmini Vasan ma'am. I was like, yes. And then I mean, it was decided yes within inside, but I held myself and I held my emotions and I said, sir, can I know what I'm doing in the movie? And at first I thought I'm doing a cameo, but then when it was a full-fledged antagonist character, God does answer your prayers. So thank you, Armugam sir, for this wonderful opportunity, and I'm truly grateful. And Vijay Sethupathi sir, my God, the very first time I had to face camera for Ace, it was in Ipoh,
And I was actually, we had a morning schedule, and I went at around 7:30, and there was a whole lot of crowd there. I was wondering what's happening here, and I really don't know what time they've come. There's hordes and hordes and hordes of lot of people actually waiting for Sir to just arrive on the set, and this is no surprise because that's the aura, that's the personality, that's the energy, that's the vibration that he actually carries around himself. So yes, and I was also one among them, a true fan who was waiting. I was lucky enough to be sitting in the front and waiting for him to come. And when Sir came, the dialogues, I was fumbling, I was a little tensed, and I was looking at him. He said, "Sir, relax. This is our movie. We will not let you fail." And gave me a hug. And என்ன சொல்றது, இவ்வளோ எனர்ஜி, இவ்வளோ support, இவ்வளோ love, very, very, very few people who give it from within. It's not put on, it just passes. So the whole thing after that becomes far more easier for you to perform. So, and Yogi Babu sir, the chemistry, the um, what Vijay sir and Yogi Babu sir carry is it's that improvise in between the shots, and the scene, it's so humorous, and sometimes you're lost. It's not there on paper, but then they add a lot more flavor to the whole scene, and it's amazing. It's an education. It's a university when you work with them, because you learn a lot, and especially every other time I was taught to be patient. I was taught to give time for the other artists to react. Sir would say, "Sir, உங்களை சொல்லாட்டல கொஞ்சம் டைம் விடுங்க, நானும் இதை பண்ண, even I have to do something, so you have to wait for me to perform, and then you go ahead with it." And all these things, I would really carry it for the rest of my life. So it was beautiful. And Rukmini ma'am, you are gorgeousness personified. You truly are so vibrant. You're amazing, and it gives me a lot of pleasure and a lot of um, confidence, and yeah, because we both come from Bangalore, and we both come from Kannada industry, and y'all have welcomed me here with as a family. That we both, I would take the liberty of saying we, because I've known Rukmini ma'am from the time before he started, so we think alike, I think, and we are truly, truly grateful for welcoming us as one among yours. And Bablu sir, my brother, he's been a brother more than a friend to me. So we've had wonderful times. We've explored all the eating places in Malaysia, and we've worked out together, and he has taught me a lot of things, and I truly carry this forward. And yeah, and our cinematographer, thank you very much, Karan sir, for making me look the way I do on screen. And again, Armugam sir, I'm truly, truly grateful. And Kannan sir, I would really not do justice if I don't take your name, because you have been a guardian to me, and you've taken care of me so well. I truly, truly, truly am honored, and thank you very much. Sapna, the most gorgeous designer that we have, thank you for making me look the way I do, and thank you, press and media, thank you very, very, very much. Vijay sir, thank you. அடுத்ததாக திரைப்படத்துல மற்றொரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடித்திருக்கக்கூடிய ஒரு நபர். ரொமான்ஸும் வில்லனிசமும் இவருக்கு கூடவே பிறந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த படத்துல இருந்து ரொமான்டிக் வில்லனாக நீங்க அழைக்கப்படணும்னு நான் ஆசைப்படுறேன். பப்ளு பிருத்விராஜ் அவர்களே, what do you have to say about the film? Please share a few words. இதுக்கு முன்னாடி நீங்க ஹேர் கேர் பேசணும்னு நான் என்னதான் நினைச்சு நான் ரெடி ஆயிட்டேன். சார் நீங்களும் சொல்லலாம். வேண்டாம்.
எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்து ஒருத்தர் தேங்க் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நான் அது பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஏஸ் படத்துடைய சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் அன்றைக்கி எல்லாரையும் வச்சு தேங்க் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் வந்து ஏஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னடா நம்மளை வந்து 4 ஷாட்டில் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வர வழி பார்த்தா ஃபுல்லாக ஏஸ் போஸ்டர் சூப்பராக இருக்குது. நம்ம மட்டும் திருவுண்டாக்கிட்டான். பெருசாக போட்டுக்கலாமே, அவினாஷ் சார் சைடில் எனக்கு போட்டுக்கலாமே அப்படின்னு லைட்டாக போகாமல் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தலையை அடிச்சுக்கிட்டேன். அடா பாவி, மறந்துட்டியாடா அப்படின்னு. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வருது. சார் இந்த மாதிரி ஒரு படம் சார், அதில் வந்து ஒரு சின்ன வேஷம் சார். என்ன சின்ன வேஷமா சார்? என்ன சேது சார் ஹீரோ, அப்புறம் ஆறுமுகம் சார் டைரக்ஷன். அப்படியா அப்படியா அப்படின்னு ஆஃபீஸ் போகிறேன். இப்போ நான் 2 சீன் சார், நீங்கள் வந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரி அப்படி நான் பண்ணுறேன் சார். நான் வந்து தெலுங்கில் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன், ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறேன் சார், ஆனால் தமிழில் ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னா நான் பண்ணுறேன் சார். சரி சார் அப்படின்னா. அப்புறம் இன்னும் அடுத்த மீட்டிங்கில் கூப்பிட்டு, இல்லை சார் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக மாறிடுச்சு சார். அப்படியா சார்? அப்படியே மாறி 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம், ரொமான்டிக் ஹீரோ, என்னென்னமோ சொல்கிறாங்க, எல்லாமே உண்மை தான். இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஆறுமுகம் சார் வந்து தமிழுக்கு ஒரு நல்ல நடிக்கக்கூடிய ஒரு வில்லன் அறிமுகப்படுத்தியிருக்கார். ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறிடுச்சு. சேத்து தம்பி வந்து ஃபஸ்ட் டே ஷூட் என்ன சொன்னார், சார் உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். அவர் சொன்ன மாதிரி நிஜமாகவே குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழில் ஒரு 6 படம் பண்ணுறேன், தெலுங்கில் வந்து 23 படம் பண்ணுறேன். ஸோ வெப் சீரிஸ் 5 பண்ணுறேன். ஸோ பட் இது எல்லாத்தையும் விட எனக்கு வந்து ஏஸில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. அழகாக அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அழகாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் சார். நான் நினச்சேன் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் ரிலீஸ், இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 23ஆம் தேதி திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு ராக் த தியேட்டர்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. இது தமிழ், தெலுங்கு, ஜாப்பனீஸ், இங்கிலீஷ் அப்படின்னு உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபில்ம், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் மொத்தமாக ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைரக்டர், இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து என்னுடைய வெற்றி விழாவில் நான் வந்து தேங்க் பண்ணுவேன். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் அண்ட் ஃபார் யுவர் சப்போர்ட். காட் பிளஸ். தேங்க்யூ. பப்ளு சார். அடுத்ததாக படத்தினுடைய இசை அமைப்பாளர். ஐ திங்க் பண்ணையாரும் பத்மனியும்ல ஆரம்பிச்சு ஏஸ் வரைக்குமே ஹவு ஃபேசினேட்டிங் யுவர் டிஸ்கோகிராஃபி இஸ். ஒவ்வொரு படத்தையும் ஸ்கல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து yet another collaboration with சேது சார் அண்ட் ஒரு பவர் ஹவுஸ் டீமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய மியூசிக் வரிசையில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு 7CS Entertainment ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஆறுமுகம் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும், நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இதில் எனக்கு விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணுறதுல இது 4th மூவி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மோர் தென் சினிமா எனக்கு வந்து ஒரு வெல்விஷராக நீங்கள் எனக்கு லைஃப்பில் இருக்க ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பட் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ஆராக இருக்கும், நம்ம பேசுகிறத தாண்டி ப்ரெசன்ஸ் இருக்கிறப்பே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப அழகாயிட்டே போகிறீங்க, அதுக்கு காரணமும் உங்களை சுற்றி அந்த பாசிட்டிவ்னஸ் அதிகமாகிட போகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் படமாக வந்து எனக்கு இதில் ஒர்க் பண்ண டீம் வந்து கண்ணன், செல்லா, அப்புறம் ராஜேஷ், தேவா, இன்னும் யோகேஷ் சார், கமல், இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து பாடின சிங்கர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸ்ரேயா கோஷல் மேம், ஆண்டனி தாசன் அண்ணன், கபிலன், ராட்டி, அப்புறம் காளி வெங்கட், MC விக்கி, சந்திரா, அப்புறம் லிரிசிஸ் தாமரை, வெட்டிப்பைய வெங்கட், MC விக்கி, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்க சாம்சிஎஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். செல்லாவும் 2 லைன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அதுக்கும் தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபிலிம். அடுத்ததாக எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருக்கக்கூடிய படத்தினுடைய நாயகி.
ஐ ஷுட் டெஃபினெட்லி சே மற்ற லாங்குவேஜஸில் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இன்ட்ரடக்ஷன் இன் தமிழ் அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து ஒரு அருமையான பட வரிசையும் வச்சிருக்காங்க. அதுக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறது நீங்களே சொல்லி கேட்குறோம்னு ஆசைப்படுறோம். ஸோ ருக்மணி வசந்த் அவர்களே, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் வாட் யூ ஹேவ் டு சே ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் அஸ். Hi, எல்லாருக்கும் வணக்கம். Thank you all so much for joining us today in the morning. It's very special. Ace வந்து என்னோட முதல் தமிழ் படம். It's obviously your first film is always very very special to you. ஆனால் இந்த படத்தில் I've gotten the opportunity to share screen space with Vijay sir, which for me was a very very beautiful opportunity. I knew that as an actor I would learn a lot, but I learned a lot also about what a wonderful person sir is. So thank you, sir. It was a really beautiful opportunity working with you. And I also would like to thank sir and the entire team. எல்லாரும் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார். I had some struggles with my dialogues, with my language, but everyone was so patient with me. They all gave me the support and the time that I needed. So எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Ace is also very special because இது ஒரு fun-filled family-க்கான படம். So இது வரைக்கும் a lot of the films that I've done have been more intense, கொஞ்சம் dramatic roles நான் பண்ணியிருக்கேன். So this was the first opportunity for me to also learn a little bit about comedy and comedic chemistry. So for that, the example of Yogi Babu sir and Vijay sir was just amazing to just watch them improvise and riff. So I think as an actor also I've grown a lot in ஒரு படம்ல. Thank you to the team, the production team, the ADs, our Malaysian team. Everyone made it a very beautiful process, and thank you to the audiences. Ace முன்னாடி கூட everyone has given me a lot of support சப்தால இருந்து. So thank you all so much, and I hope you all enjoy Ace. It's a very fun comedic film. வந்துட்டு ப்ளீஸ் தியேட்டர்ல பாருங்க. Thank you. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய தமிழ் ரொம்ப அழகாக இருக்கு. நீங்க பேசுறதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். Aru sir, thank you so much. How did I forget? Thank you to Aru sir from the beginning. Enoda first narration irundha, the energy he put into it, the comedy with which he told us the story was all outstanding. Adukapro enoda audition la he gave me so much time and he gave me so much takes la konja feedback kuduthittu he really gave me a beautiful opportunity to make this film my own. So thank you so much sir. தேங்க்யூ. ஐ திங்க் நீங்களே எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தினுடைய இயக்குனர் தான் வரப்போறாரு. தேர்ஸ் அன் எமர்ஜென்சின்னு சொல்லி ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. டுவர்ட்ஸ் த எண்ட் எழுத்து, இயக்கம், தயாரிப்பு ஆறுமுககுமார் அப்படின்னு பேர் வரும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ற மாதிரியே இருக்கு. ஒரு தயாரிப்பாளராக 7CSக்கு தேர்ட் கொலாபரேஷன் வித் சேது சார் நினைக்கிறேன். ஒரு இயக்குனராக செகண்ட் கொலாபரேஷன். இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஆறுமுககுமார் அவர்களே, ஓவர் டு யூ. எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி. ஏஸ் எல்லாத்துக்கும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு, அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். எனக்கு விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு படத்தோட கதாநாயகன். அவர் தான் இந்த படம் உருவாகிறதுக்கான முக்கிய காரணம். இதுக்கான பிள்ளையார் சொல்லி எல்லாமே அவர் தான், அவரில் தான் ஆரம்பிக்குது எல்லாமே. அவர் ஒரு வேர்ட்ஸில் ஃபில்லப் பண்ணிட முடியாது. விஜய் சேதுபதி எனக்கு எவ்வளோ ஹெல்ப்புன்னு சொல்ல முடியாது. அவர் எவ்வளோ அக்கறை எடுத்திருக்காரு, எவ்வளவு விஷயங்கள் எனக்காக பண்ணியிருக்காரு, எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறத வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. அது ரொம்ப பர்சனல். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் தலைவா உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும் அந்த விஷயம். ஸோ இதை தாண்டி ஃபஸ்ட்டு நான் கேஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ருக்மிணி நான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணோம். அப்போது வந்தோன்னே அவங்களுக்கு நடிப்பில் எல்லாம் பயங்கர கான்ஃபிடென்ட்டு, சூப்பராக பண்ணுவாங்க. அதில் எல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், எனக்கு தமிழ் பேச தெரியாது. நான் தமிழ் அதனால் எனக்கு பயமாக இருக்குது, இந்த படம் நான் நடிக்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு தமிழ்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, இங்கே நிறைய பேருக்கு தமிழே பேச தெரியாது, நீங்கள் வாங்க நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது அப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் ஒவ்வொரு தரையும் சார் என் டயலாக் என்ன அப்படிம்பாங்க. நாங்கள் அங்கே தான் போய் ஒரு மாதிரி செட்டில் நாங்கள் பேப்பரில் அந்த இதெல்லாம் கிடையாது. சேது, இவர் யோகி பாபு,
இவங்களாம் வந்து அது ஒரு ஒரு காம்பினேஷன். அது அந்த வந்து அங்கே போய் உருவாக்குற ஒரு ஒரு அதான் அந்த ஹியூமர் வந்து அங்கே தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, அவங்களோட கொலாபரேஷன் அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க மட்டும் பேனிக் ஆகியிருப்பாங்க. ஸோ ஆனால் பட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இட்ஸ் நாட், நான் உண்மையிலே சொல்லணும் ருக்மிணியை பற்றி, அவங்க வந்து இட்ஸ் நாட் வெறும் பியூட்டிஃபுல் மட்டும் கிடையாது, ரொம்ப பிரில்லியன்ட் இன்டெலிஜென்ஸ், ஆக்டிங்கில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து அந்த நுவான்ஸ் பிடிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்டர். ஸோ தேங்க்யூ ருக்மிணி ஃபார் திஸ் திங் இன் திஸ் மூவி. அப்புறம் யோகி பாபு இன்னைக்கு வரல, பட் வந்து அவர் வந்து பெரிய வேலை பண்ணியிருக்காரு இந்த படத்தில். த்ரூ அவுட்டாக நடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு மேலே நடிச்சிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் அதில். ஒரு 50 நாள் நடித்ததெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வருவார். ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. அந்த அந்த ஒர்க்கு வந்து ஃபினாமினல். அது வந்து சாதாரணமாக வந்து அப்புறம் சேதுவுக்கும் அவருக்கும் உள்ள காம்பினேஷன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு அது வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் அந்த படத்து மேலே உள்ள அக்கறை இல்லாட்டி, ஹீரோவாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும், அது வந்துட்டு பர்சனலாக அந்த அக்கறை இல்லைன்னா அதை வந்துட்டு டைரக்டர் சொல்கிறத செஞ்சுட்டு போயிடும், அப்படிலாம் கிடையாது. விஜய் சேதுபதி வந்து எல்லா படத்துலையுமே அப்படி தான் பண்ணுவார். பட் இந்த படத்தில் அந்த காமெடியை ஒர்க் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொமான்ஸை ஒர்க் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது ருக்மிணியோட. ஸோ அது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பப்ளு சார் வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பப்ளு சாருக்கு. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் அவரோட கேரக்டர். அவர் வந்து அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும், இதுதான் ட்ரைலர் மேடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்குவீங்க கண்டிப்பாக. அது பப்ளு சார், நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவினாஷ் சாரோட லுக்கு ஒன்றே போதும். மற்றபடி அவர் நடிக்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு அந்த சுருட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அப்படி பார்த்துட்டு லுக்கு பண்ணிவிட்டு அந்த பிஜிஎம் போட்டு அதெல்லாம் வந்து அந்த லுக்கை காட்டினாலே பயங்கர மாஸ். ஸோ ஹீ இஸ் ஸோ குட் அவினாஷ் சார். அப்புறம் நிறைய பேர் மலேசியாவிலேருந்து நடிச்சிருந்தாங்க. திவ்யா பிள்ளை அவங்க வரல இன்னைக்கு. அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப சோகமாகவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருந்துருக்காங்க. ஸோ இவங்க மெயின் குரூப் ப்ளஸ் வந்துட்டு சில மலேசியன் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இதை தாண்டி நான் வந்து டெக்னீஷியன் சப்னாவுக்கு வந்து யோகி பாபுவுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்தாங்க. அதுக்கு அவார்டே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லேடி கெட்டப்பில் ஒரு காஸ்டியூம் கொடுத்தாங்க, சைனீஸ் லேடியில் வர மாதிரி. அவர் ஹீரோவுக்கு வந்து அவங்க கொடுத்த காஸ்டியூம் வந்து சூப்பராக இருந்தது. அது வந்து சில காஸ்டியூம்ஸ் வந்து அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லாத காஸ்டியூம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி ரவுண்ட் நெக் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்புறம் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் நிறையா, இல்லை. ஸோ அது சப்னா இந்த இடத்துல எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து நல்லா பண்ணாங்க. ஆனால் வெரி ஃப்ரெஷ் லுக்கிங். அதெல்லாம் காஸ்டியூம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். பட் எகெயின் எல்லாரோட பற்றியும் நான் பேசல, எகெயின் எனக்கு திருப்பி அவரை பற்றி பேசணுன்னே வருது அந்த இடத்துல. எனக்கு காஸ்டியூமரை பற்றி காஸ்டியூம் டிசைனரை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது, ஹீரோயினை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது, யோகி பாபுவை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது. ஏன்னா இந்த காஸ்டியூம் வந்து ஜஸ்ட் இந்த காஸ்டியூம் போட்டதுனால அவர் அழகாக இருந்தாருன்னு இல்லை. இந்த படம் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருந்தார், ரொம்ப டிசிப்ளின்டாக ஃபிட்டாக. மலேசியாவில் ஷூட் பண்ணோம், எவ்ரிடே ஜிம்மு போவார், கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டாரு. அந்த லுக்கு வந்து அதனால தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யங்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். இவர் ஸோ டிசிப்ளின். அது காலையில் கரெக்டாக ஜிம் போய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த ஊரில். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இவர் ஸோ டிசிப்ளின். இந்த காஸ்டியூமை பற்றி பேசல, அதுவும் வருது. ஆர்ட் டைரக்டர் முத்து சாரும் நானும் எப்படியா இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப படத்துலேருந்தே ஒர்க் பண்ணுறாரு முத்து சார். வெரி கன்வீனியன்ட். மலேசியாவில் போய் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அங்கேயும் போய் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி அங்கே ஒரு இதை பிடிச்சி அங்கே ஒன்று பண்ணார். முத்து சாரோட ஆர்ட் டைரக்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்டின் வந்து இஸ் மோர் தென் அ மியூசிக் டைரக்டர், இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். ஒவ்வொரு தடவையும் சாரி ஜஸ்டின், உங்களை நிறையா தொந்தரவு பண்ணியிருப்பேன். நிறைய சாங் போட்டு தூக்கி போட்டோம். அதனால் கடைசியாக அந்த சாங் வந்தது. ஸோ ஜஸ்டின் வந்து ஹீஸ் ஸோ கூல் டு ஒர்க், ரொம்ப ஒர்க் இருந்தது. அப்புறம் சாம்சிஎஸ் மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறாரு, ஒரு சாங்கும் போட்டிருக்காரு, இன்னும் 2 சாங் போட்டிருக்காரு அவர். ஸோ அவரும் அப்படி தான். அவர் வந்து இஸ் வெரி கூல். ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷன், மியூசிக் போட்டுட்ருக்காரு, எல்லாம் பண்ணுறாரு. பட் வெரி கூல். இவ்வளோ பிஜிஎம் அந்த ட்ரெய்லரில் வந்து பிஜிஎம்லாம் சாம்சிஎஸ் போட்டது தான். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார் சாம்சிஎஸோட. ஸோ ஆல் தட்
ஐயோ எடிட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் எடிட் பண்ணல நீ இருந்தது. ஸோ அவள் வந்து உட்காந்து செதுக்குன்னு செதுக்குவார் அவர் அந்த படத்தை. இல்லை ஸோ எடிட்டர் வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப கேர் எடுத்து இந்த படம் என்ன அந்த படத்தோட நீங்கள் பார்க்கையில தெரியும், அந்த படத்தோட எல்லா கிரெடிட்டும் எனக்கு என்ன கிரெடிட்லாம் கிடைக்குதோ அதில் அப்படியே 50% தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு எஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப். எடிட்டர் இஸ் ஸோ இது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னே தெரியல. வெரி அவன் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு எனக்கு தம்பி மாதிரி தம்பி தான் அண்ணனோட படம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்சனலாக எடுத்து பண்ணால் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி. கரண் சார் வரல கேமராமேனு, அவரும் வந்து எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங் சூப்பர், எல்லாத்தையும் நான் நன்றி சொல்கிறேன். இது போக என்னோட டீம், என்னோட க்ரூ, யோகேஷ், கண்ணன் வந்துருங்க அப்படியே, யோகேஷ், ராஜேஷ், செல்லா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராஜேஷ், செல்லா, நம்ம டீம் டைரக்ஷன் டீம், தேவா, எழில், சிவம், அஸ்வின், வரோம் இல்லை யார் மிஸ்ஸிங் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் என்னோட டீம். ஸோ இது வந்து என்னோட படம் வந்து எ ஃபிலிம் பை ஆறுமுககுமார் கிடையாது, எ ஃபிலிம் பை ஆறுமுககுமார் அண்ட் மை டீம். திஸ் இஸ் மை டீம். இவங்க இல்லாமல் ஒன்றுமே கிடையாது இப்போ வரைக்கும். இன்னும் என்னோட பாதி பாரத்தை என் வீட்டில் இருக்க என் ஒய்ஃப் சுமக்குறாங்க, என்னோட பாதி பாரத்தை பாவம் அந்த பக்கம், மீதி பாரத்தை இவங்க சுமக்குறாங்க. என்னோட மார்க்கெட்டிங் டீம், டெக், மோதி, சஷாங்க், சூர்யா, சதீஷ், கமல், அதுக்கப்புறம் வந்து பிஆர்ஓ யுவராஜ், இவங்கெல்லாம் வந்து யுவராஜ் வந்து ரொம்ப பர்சனலாக டேக் கேர் பண்ணிக்கிறாரு இந்த படத்தை. இன்னும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். நமக்கு படம் ரிலீஸ்க்கு வந்து நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நிறைய பேர் நமக்கு அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் கிடையாது வார்த்தை. இது சக்ஸஸ் ஆகும்னு நல்லா வந்திருக்கு படம். இதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்துட்டு உங்களோட இதில் சொல்லுங்கள். நல்லா வந்திருக்கு. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஒரே ஒரு சின்ன படத்தினுடைய நாயகன் இந்த ட்ரெய்லர்ல வர மாதிரி ஒரு பக்காவான பிளானோட தான் அந்த சம்மருக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சேது சார், என்ன சார் இப்படி உடனே வந்துட்டா? இல்ல சார், உங்களுக்காக ஒரு விஷயம் அழகா பிளான் பண்ணியிருந்தேன். சரி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சார். செம்ம ஸ்வாகா ஸ்டைலாக வந்திருக்கீங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட அந்த ஸ்வாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவருடைய இரா ஆஃப் கூல்னஸ் அண்ட் ஒரு சாம்ல வந்து பார்க்க போறோம்னு நினைக்கும் போது மை ஃபேவரட் சேதுவனா இஸ் பேக்குங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஸோ நீங்க எங்களுக்காக திரைப்படத்தை பத்தி ஒரு இரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல இந்த ஃபென்னி ஆலிவர் இந்த பையனை இன்னைக்கு தான் பார்க்குறேன். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அவன் சீக்கிரமாக படம் பண்ணுறான் நினைக்கிறேன், டைரக்டர் ஆகிடும் நினைக்கிறேன். ஒரு எடிட்டர் இவ்வளோ அப்சர்வ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரூபன் பேசி நான் கேட்டிருக்கேன், ஜவானில் பேசினப்பில். அதுக்கப்புறம் நிஜமாக எல்லாரையும் மார்க் பண்ணி எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்வு நல்லா இருங்க. நான் எல்லாரும் பேசும்போது தான் அடுத்து என்ன பேசுன்னு யோசிச்சிட்டேன், அதனால் பிளாங்க் ஆகிட்டேன். நான் இங்கேருந்து ஆரம்பிக்குது, ஆறுமுகத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், தெரியல. முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, வர்ணம்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, அப்போது அவர் ராஜு சாரோட கோ டைரக்டர் பிரேம் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு படம், கேமராமேனாக 96 பிரேமுக்கு. நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருந்தது, ராஜு சாரோட ஆஃபீஸ். அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி. நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதினு ஒரு மேனேஜர் இருக்கார், அவருக்கு கொடுத்துருந்தாரு. அதை பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன், டயலாக் எழுதிட்டு நடிங்கன்னாங்க. ஸோ முதல்ல அங்கே டயலாக் எழுதும் போது தான் தெரியும் எனக்கும் டயலாக் எழுத வரும்னு. ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டயலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் நானே சீன் எழுதுனதுனால எனக்கு ஃப்ளோ இருந்தது, மாடுலேஷன் இருந்தது. இப்போ வேற ஒருத்தர் எழுதின சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கு அந்த என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க, எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு
அது ரெடி ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த சீன் வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது, மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி வச்சு என்ன எடுத்தார். அப்புறம் வந்து வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான். ஸோ அதனால் காலத்துக்கும் அது ஏன்னா ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏதாவது டிகிரினா வந்து வெளியே படித்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஆனால் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும், நமக்கு நாமே கொடுத்துக்கிற சர்டிஃபிகேட் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும், ஓகே நம்மளால் அது பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்பயுமே நன்றி. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை, சரி விஜய் வேணாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. இதுவும் எனக்கு பிரேம் சாசூரி தான் தெரியும். ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள், பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான். எனக்கு பிரேம் சாசூரி தான் தெரியும். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு, நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த அந்த ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுற அகல் விளக்கு. அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்குனது அவர் தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதனால் அவர் என்ன தான் சொன்னாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்துலாம் இல்லாமல் தொடங்குது. எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தன் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோ காமிச்சு, கவலைப்படாத உன் புள்ள நல்லா வந்துடுவான் பாரு, எனக்கு நடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன். அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மூமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு ஏதோ வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிது நான் நம்புகிறேன், ஈரத்தோடு. ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி. மற்றபடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்காக அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணும்னு விரும்பினேன். பட் ஏற்கனவே நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷனில் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும். அதனால் அவரை கூப்பிட்டு, சார் ஜனா சாரோட படம், ஸோ இதை நீங்கள் எந்த எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான். ஸோ அவர் எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அவர் பண்ணது நிறையா எனக்கு பண்ணியிருக்கார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த இதில் முடிஞ்சிச்சு இந்த பையன் ஜஸ்டின், எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரியாது, சில பேரை இல்லை அவன் மியூசிக் டைரக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை, அது அவனுக்கு தெரியும். ஃபஸ்ட் டேலேருந்து இல்லைடா சந்தேகம் இல்லை அதில் ஏன் தெரியாது. சில பேர் எனக்கு பார்த்த உடனே பிடிக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியாது. சில பேரை பார்த்து ரொம்ப பிடிக்கும், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எதனாலையும் தெரியாது, சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும். அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சுக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது ரெண்டு பேருக்கு நடுவில். ஆனால் எப்பயுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை போல் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும். ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்பயாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன். மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்டின் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துருக்கேன், அதை நான் சொல்ல தேவையில்லை. ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினதை வச்சுருந்தேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவன் கூட பிறந்திருந்த இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறது, ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுறதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஜஸ்டினோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம், ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கான். ரொம்ப நன்றி ஜஸ்டின். அப்புறம் அவினாஷ் சார் பார்க்குறது தான் கரடு முண்டா இருப்பாப்ல, நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்த கரடி பொம்மை மாதிரி அந்த ஆள். ரொம்ப சாஃப்ட்டு. எப்படி இந்த குழந்தை இத்தனை வருஷமாக இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பட் ரியலி இஸ் வெரி க்யூட். அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரியல, வயசில் பெரியவர்னால மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்கணும். இஸ் சச் எ க்யூட். எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவர் பேசும்போது கவனிச்சிருப்பீங்க, ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்திருப்பாப்புல. ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும், மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட், இந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் மிஸ்டர் த ரொமான்டிக் வில்லன்
சந்தேகமாகவே இருக்கும் இவர் குட்டா பேடானே தெரில, இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நடுவுலேயே இருக்கிறீங்க என்னன்னு தெரியல, குட்டா பேடா எனக்கு தெரியாது. இவர் கூட எத்தனை வருஷம் பழங்காலும் கண்டுபிடிக்க முடியாது போல. சில பேரை பிடிக்கும், சில பேர் பிடிக்காது, சில பேர் புரியவே புரியாது. அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு. என்னமோ தெரியல, ஏதோ பேசிட்டு போது எனக்கு தோணுச்சு அவருக்கு. ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் ஐ ஃபீல். அதனால சொன்னேன், சார் ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோணு சொன்னேன். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தபோது ஏதோ இதில் வந்துச்சு. ஒரு சில சமயம் காலம் சில பாடங்கள் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவாங்க அப்படின்னு நம்புவேன். இப்போ ரீசெண்டாக ரூமி அவர்களுடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது. எனக்கு கவிதையெல்லாம் முடிச்சா ஞாபகத்தில் இருக்காது படித்தது, பட் அந்த எசன்ஸ் மட்டும் தான் இருக்கும். எசன்ஸாக வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம், ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன அவேர்னஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போகும். அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும், துரோகம் வரும், அவமானம் வரும். இதெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வருது. அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து, ஒரு விருந்தினர் போல பாதுகாத்து அவர் பத்திரமா அனுப்பி வைங்க. ஏன்னா அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது, மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும். அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சு வழி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவர். அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நான் நம்பினேன். அதை வச்சு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இட்ஸ் மனசில் வந்து சார் சொன்னேன் சார், உட்காருங்க சார். ஆனால் மிஸ்கின் சாருக்கு செல்லமாக வச்ச பேர் இந்த டெஸ்டோஸ்டிரோன் ட்ரீ, அதே மனசில் வச்சுக்கோங்க. அவர் அதெல்லாம் கூப்பிட்றத விரும்புவாப்பில். இது கைத்தட்டி ரசிக்கிறது வந்து அவருக்குள்ளே இருக்க அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப இல்லை சார், அவர் ஹை இன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ரொம்ப ரொமான்டிக் ஃபீல், அவருக்கு தான் வயசே ஆகாது. இந்த மார்க்கண்டேன் மாதிரி சார் அவர். ஓகே. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், உங்களை பார்க்க உங்கள் ஸ்கூல் டேஸில் நான் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் ஆசையாக இருக்குது சார் எனக்கு. இந்த மாதிரி பையன் ஃப்ரெண்டாக இருந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவனை நம்பி நான் என்ன வேணால் பண்ணுவேன், எங்கே வேணால் போவேன். ஏன்னா அந்த பையன் எங்கேயும் போக மாட்டான். எனக்கு அவருக்கும் பெரிய பழக்கம் இல்லை, நிஜமாக இல்லை சார். ரெண்டு பேரும் அவ்வளோ பேசிக்கவே இல்லை. நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனா, ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார். இந்த நோட் புக்கில் லேபிள்லாம் கரெக்டாக ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாமல் எழுதி ப்ரெசன்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது சார் பேசும்போது. பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சார். நான் சொல்லி முடிச்சப்போ உங்கள் மூஞ்சை பார்த்து யோசிச்சிருக்கிறேன் சார். தெரிஞ்ச பையனா சார்? தெரியாது. ரொம்ப நன்றி சார் உங்களோட ஒர்க்கு. சப்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சப்னா ரைட், ஓகே, என் கூட மாஸ்டர் ஷெஃப் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமான டிசைனர். இந்த படத்துக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருங்க. சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து சப்னா திட்டிருக்கேன், இதெல்லாம் என்னோட இதுவே கிடையாது சப்னா, என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுறலாம் கேட்டிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சப்னா, தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் எங்கள் கேமராமேன் ருக்மிணி, ஐயோ சாரி மறந்துட்டு போகிறேன். ருக்மிணி வந்து வெள்ளை பேப்பரா இல்லை புரியாத புக்கானே தெரியாது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ருக்மிணியோட எக்ஸ்பிரஷன்லேருந்து. பட் சச் எ சென்சிபிள் ஆர்டிஸ்ட். தன்னோட சீன் என்ன, தன்னோட வேலை என்ன, அதை எப்படி பண்ணணும், அதை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அதான் எந்த அளவுக்கு சின்சியர்னால், நம்ம போகிற லொக்கேஷன் எது, அந்த ஊர் எப்படின்லாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். நான் கூட சொன்னேன் பாருங்கள், ப்ரொமோஷன் வீடியோவே எந்த மாதிரி மூடில் இருக்குன்னு தெரிஞ்சு கேட்டுக்கோங்க. இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நான் திவ்யா அந்த ஒரு காரில் போயிட்டு இருந்தேன் சார். நானும் திவ்யா ருக்மிணி வந்து காரில் போகிற மாதிரி ஷார்ட் அது. அப்போ தான் சொன்னாங்க அந்த ஊர் என்ன, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது எப்படி இருந்தது, மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸு, பிரிட்டிஷ் இருக்கும்போது எப்படி இருந்தது, இதெல்லாம் இவ்வளோ படிச்சு என்னமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் இந்த ஊருக்கு வரனால இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் தெரியாமல் கூட வாங்கலாம், ஜாலியாக தான் இருக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு வாரம் கழிச்சு நடக்க போகிறது என்ன, ஒரு மணி நேரம் கழிச்சு நடக்க போகிறது என்ன, இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டான். அது தப்புன்னு சொல்ல வரல, அது ரொம்ப சிறந்த விஷயம். பட் அது சில சமயம் தெரியாமல் கூட வாங்கலாம். ஏன்னா எனக்கு வராதனால அது வரானான்னு அப்படின்னு சொன்னேன் வெளியே, மற்றபடி அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வரதே ப்ரிப்பேர் ஆகிட்டு வரவங்க தன்னோட வேலைக்கும்
பண்ண போகிற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் படிச்சுட்டு வந்துட்டேன், இதைத்தான் நடிப்பேன் அப்படிலாம் அடம் பிடிக்கிற ஆள் இல்லை. ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ருக்மிணி. தேங்க்யூ. ஐ திங்க் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? திவ்யா ஒரு ஆக்டர், திவ்யான்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே வந்து காத்தவர்கள் 2 காலம் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான். யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம். நான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது. யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறாரு. ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க, இவ்வளோ சீன்ஸ் வருது. இப்போ நான் அவர் பாண்டியராஜ் சார் கூடயும் தலைவன் தலையில் நடிச்சிருக்கேன், அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது, இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது, அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்னை வந்து. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட சிந்தனையும் சரி, அதை என்டர்டெயின் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி. அங்கே பரவாயில்ல பேசணுமா? ஓகே ஓகே. சரி, அவர் பண்ணலாம். அவர் தான் இங்கே பிஆர் யுவராஜ், அவர் பண்ணலாம். அது அதனால் அது எதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார். அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும், டப்பிங்கில் ஒன்று போடுவார். நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன், நான் சார் நான் சிலது இம்ப்ரூவைஸாக பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு அவரோட படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார், அவர் திடீர்னு ஏதாவது போடுவார் சார் இந்த மனுஷன். ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணது, சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன். அவரோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன். அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு கதையெல்லாம் சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரக்ட் பண்ணிடுங்க தலைவா, ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்கிறார். சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தே இல்லை யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, ஏதாவது பேசுகிறாருன்னா இல்லை ஏதாவது ஃபன் இருக்கும். எனக்கு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எப்பயுமே என் கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குநர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு பல முறை என்னை ஆச்சரியப்படுத்திருக்காரு யோகி பாபு. ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர், வெரி குட் ஆக்டர். அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காருது, என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது. அவ்வளோ கான்ஃபிடண்டான ஒரு ஆள். நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன். ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன், அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன், அற்புதமான ஒரு வேலைக்காரர். அவரோட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபு நான் சொல்கிறேன். அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் தூக்கி பாட்டிருக்காப்ப. தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் திவ்யா வந்து ரொம்ப திவ்யா என்ன ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க. அவங்களும் ரொம்ப அற்புதமான ஆக்டர். திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நான் யாரையும் விடலை நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு என் டிஓபி சார். நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன், மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் தான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம். அவர் சல்மான் சார் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு கேமராமேன் பார்த்துட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன், சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. எனக்கு வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கனால வர முடியல. ரொம்ப பிடிச்சிருந்தது சார், நம்ம அவரை கன்சிடர் பண்ணாமல் யோசிச்சு பாருங்கள். அப்போ 2 பேரும் மீட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. தேங்க்ஸ் டு கரண் சார் அண்ட் சாம் சியர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. யாராக விட்டுருந்தேன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அப்புறம் என்னோட பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சேது சார். உங்களுடைய நீண்ட கால நட்பு கேட்கறதுக்கு ரொம்ப வியக்கத்தக்கதாக இருந்தது. அதுக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இப்போ எங்களுக்காக பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் இங்கே இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கான தருணம் இதுன்னு நினைக்கிறேன். படம் சார்ந்து நீங்க இது படம் சார்ந்து மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். இது வந்து என்ன அர்த்தம், இந்த படத்தோட கதையை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை. என்ன இந்த படத்து மூலமாக என்ன சொல்கிறீங்க? நான் சொல்லணுமா? கதையின் மூலமாக ஒன்றும் மெசேஜ்லாம் சொல்லலை சார் இந்த படத்தில். இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், கமர்ஷியலுங்கிறத வந்து எல்லா படமும் கமர்ஷியலுக்காக தான் பண்ணுறோம். பட் இது வந்து பியூர் என்டர்டெயின்மெண்ட். ஸோ எனக்கு பேசிக்காக வந்து ஒரு கதையை சொல்கிறதுக்காக படம் எடுக்கலை. நம்ம அந்த படத்தில் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி தான் நான் வந்து படத்தை பார்க்குறேன்.
ஸோ ஏஸ் வந்து பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் சார். நீங்கள் உள்ள கதை இருக்குது, நல்லாயிருக்கும். என்ன கதை அப்படின்னு சொல்ல எந்த மெசேஜ் நான் சொல்ல சார். அது வந்து ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட். வந்த உடனே எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் எமோஷ்னல்ஸாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஜாலியாக போகும். ஆக்ஷனு. இட்ஸ் அ பியூர் என்டர்டெய்னர் சார். விஜய் சேவி சார், இதுக்கு முன்னால் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா பண்ணியிருக்கீங்க. கலெக்ஷனும் 100 கோடிக்கு மேலே, தரம் வயசும் அவ்வளோ பெரிய இது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது, எப்படி இருக்கு? நடுவில் விடுதலை பாகம் 2 வந்ததே சார். என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய படம் சார் அது? மன்னிச்சுக்கோங்க சார். நான் நடித்து நான் ரொம்ப பெருமைப்படுற படம் சார். எனக்கு வந்து ஓகே சார், வெற்றி சார் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், விடுதலை 2ஆக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்னைக்காவது எப்போ வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள் வந்து. ஸோ அதனால் அது எப்படி ரொம்ப நன்றி சொல்லுங்கள் சார். ஓகே சார், இந்த 2 வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்குது மனநிலை? சார் இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் சார். இந்த படம் ஜாலியாக இருக்கும், வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம். ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. இது எல்லா நாளும் போல் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறதில்ல. சில நாள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும். அது அந்த மாதிரி ஒருத்தவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சை வச்சு அவனை திருப்பி போடுது. சில சமயம் பொறுத்து போயிடுவோம். சில சமயம் நமக்கு பொங்கி எழணும்னு தோணும். சரி ஓகே, எவ்வளோ நாள்லாம் பொறுத்து பொங்கி எழலாம்னு தோணும். அது அந்த மாதிரி எவனோ ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை. அது அவ்வளோதான் சார். எனக்கு ஏஸ் வரதில் ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி சார், சரிங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். இங்கே பேசுகிறப்போ சொன்னீங்க படத்தை ரிலேட்டட் தான் கேள்வி. எனக்கு சில பேரை பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும், சில பேரை பார்த்தா ஏன்னே தெரியாது, நல்லவங்கள கூட அவங்க இருக்கலாம், பிடிக்காது அப்படின்னீங்க. நிச்சயமாக நிஜத்தில் அதை சொல்ல மாட்டீங்க இங்கே யாரை பிடிக்காதுங்கிறத. ஆனால் இந்த படத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கல கேரக்டரா? இந்த படத்தில் உங்கள் கூட நடித்த கேரக்டராக யாரை பிடிக்கல? எதுக்கு இது கதை சார்? இப்போ நான் ஒரு கவிதை சொன்னேன் சார், ரூமியோ அவர்களுடைய கவிதை சொன்ன மாதிரி. அதாவது சப்போஸ் இஃப் தேர் இஸ் நோ வில்லன், ஹீரோவுக்கு ஹீரோ யாருன்னு தெரியாது சார். அதனால் வந்து அவரை பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறதுனா, அவினாஷியோ நம்ம ரொமான்டிக் வில்லனையோ எப்படி பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறது? அதனால் வந்து அவர்கள் இருக்கிறது தான் கதையை நகர்த்திட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில் அதானே சார், பிரச்சனைகள் தானே சார் வாழ்க்கை நகர்த்துது. அதுக்கு ஸோ அதனால் பிடிக்கலன்னு அப்படி யாரும் இல்லை சார். அதே மாதிரி உங்கள் 2 பேருக்குமே டைரக்டருக்கும் உங்களுக்குமான கேள்வி இது சார். இந்த ஏஸுங்கிறது சீட்டாட்டத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காடும் இதுதான், ஆனால் ஒன்றுமே இல்லாத காடும் இதுதான். படத்தில் அந்த மாதிரி கேரக்டராக நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆமாம் சார், ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு ஆள் முக்கியமான ஆளாக மாறான் சார். டைரக்ட் சார் கேட்கல சார், ஒரு நிமிஷம் சார். ஆமாம் சார், அவர் பதிலாக தான் சார். ஏன்னா அவர் கதாபாத்திரம் அவர் எழுந்து தான் நான் நடிச்சிருக்கேன். அதனால் வந்து சார் இந்த படத்தினுடைய கதைக்கெல்லாம் வந்து மலேசியாவில் நடக்குது. மலேசியாவில் எடுக்கணும்னு எடுத்துருக்கீங்களா இல்லை கதையை அங்கே தான் இயங்குதா? இல்லை சார், இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நடக்கணும் அப்படின்னு விஷயம். இப்போ மலேசியாவில் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவில் தான் நம்ம தமிழர்கள் இருக்காங்க. ஸோ ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம்னா, இப்போ தாய்லாண்டில் போனோம்னா அங்கே தமிழ் மக்கள் வாழ்கிற மக்கள் கிடையாது, ரொம்ப இதுவாக கிடையாது, அங்கேயே இருக்கிற மக்கள். ஸோ நம்ம தமிழ் ஆளுங்க வாழ்கிற நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊரில் இந்த கதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அதனால் மலேசியா பெட்டராக இருந்ததுன்னு அதை பண்ணோம் சார். ஹீரோ ஏன் சார் இதனுடைய அடையாளத்தெல்லாம் அழைச்சிட்டு போகிறாரு? அடையாளத்தை அழிச்சிட்டு போகிறாரா? அதுதான் சார் இந்த படத்தில் சொல்கிறோம். எதுக்கு அடையாளத்தை அழிச்சிட்டு போகல சார். இந்த பழைய அடையாளம் வேணால், நம்ம வந்து அடையாளத்தை அழிக்கல, நம்ம வேறு அடையாளத்தில் இருக்கலான்ட்டு இந்த ஊருக்கு வர்றாரு சார் அவர். அந்த படத்துக்கு பப்ளு எப்படி சார் தேர்ந்தெடுத்தீங்க? ஹீரோ சொல்லி தேர்ந்தெடுத்தீங்களா இல்லை நீங்களாவே தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, நானாவே தான் சார் தேர்ந்தெடுத்தேன். நன்றி. சேது, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. நன்றி சார், நன்றி சார். அண்ட் உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் வந்து சொல்லும் போதும் சொன்னார் ரொம்ப டிசிப்ளின்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு. டிப்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? வெயிட் லாஸுக்கு, ஃபிட்னஸுக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் சார். ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணேன் சார். அப்புறம் ஆமாம் ஜிம் போனேன். ஆமாம் சார், யார் மேலே சார் சத்தியம் பண்ணணும்? இல்லை சார், நிறைய வெயிட் லாஸ் இருக்குது, அது பார்த்த உடனே தெரிஞ்சது சார். ஆமாம் சார், ஆனாலுமே எப்படின்னா சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கலை. அதனால் வந்து அது வேணான்னு சொல்லி தவிர்க்கிற முயற்சி பண்ணுவேன்.
ஒரு 70% ஜெயிச்சிருவேன் முயற்சியில், 30% தோற்று போகும்போது சாப்பிட்டுருவான் சார். இவ்வளோ தான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். என்ன டைம் பீரியட் ஆச்சு உங்களுக்கு இந்த வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு? எத்தனை கிலோஸ் லூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா அதெல்லாம் செக் பண்ண மாட்டேன் சார். ஏன்னா செக் பண்ண டிப்ரெஸ் பண்ணும் சார். அதனால் அது சார், ஏன்னா பார்க்கறதுக்கு நமக்கு கேரி பண்ண முடியுதான்னு பார்க்குறதோட சரி சார். மற்றபடி நடுவில் திரும்பி இன்க்ரீஸ் ஆச்சு, குறைஞ்சிது தெரியல, ஸ்டேபிளாலாம் எனக்கு இருந்ததில்லை. இப்போ தான் வந்து சில விஷயம் ஏதோ புரியுது. அதாவது என்னென்னா, நம்மளாக தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு இருக்குது. ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா முதல்ல வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம், பண்ணலாம் அப்படின்றது. அப்படி இல்லை, ஒரு ஒரு உடம்பும் ஒரு ஒரு தனி உடம்பு தான். அதனால் அதுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ஸோ வேறு ஒன்றும் இல்லை சார். டேரக்டர் சார், சேதுபதி சார் வந்து உங்களை பற்றி நீங்கள் செஞ்ச உதவிகளை மறக்காமல் ரொம்ப நினைவு கூர்ந்தாங்க. ஆனால் அந்த கான்செப்டில் எதுக்கு நீங்கள் வந்து சேதுபதி அந்த அளவுக்கு படுத்தி அறிமுகப்படுத்தின விஷயங்களை ஏன் செஞ்சீங்க? அவங்க மேலே ஏன்னா அப்படி ஒரு ஈர்ப்பு ஏன் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? அந்த ஆடிஷனில் பார்த்ததா சார்? அது வந்து எந்த ஒன்றும் இல்லை சார். அப்போ வந்து நான் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார், அவர் சொன்ன மாதிரி. அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு. அப்போ ஆடிஷன் பண்ணையில் சார், அவர் ஆடிஷன் பண்ணையில் பியூர் டேலண்ட் மட்டும்தான் சார். அப்போது எந்த கேல்குலேஷனுமே கிடையாது சார். அப்போ பார்க்கையில் இவர் வந்து இவரை காஸ்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட். எப்படின்னா எந்த அளவுக்குன்னா, அவங்க வர்றாங்க, வர்றாரு, வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ டேரக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவசரமாக போகணும். அப்போ வந்து அவர் வந்த உடனே சொன்னார், இந்த மாதிரி போய் இந்த கேரக்டர் அப்படின்னோடனே சரி நீங்களே எழுதி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவரே எழுதினார் உட்காந்து. எழுதிட்டு அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, வேகமாக கீழே ஓடி போய் ஒரு அந்த 2 ரூபா ஜெல்லு கிடைக்கும். அப்போது 12 ரூபாய் அது சரி 12 ரூபா ஜெல்லு இருக்கும். அது அந்த 12 ரூபா ஜெல்லு வாங்கிட்டு வந்து, எனக்கு தெரில விலை தெரில, அப்போது வாங்கிட்டு வந்து பாத்ரூமில் இருந்து அந்த இதில் போயிட்டு ஒரு இதில் ஃபுல்லாக ஜெல்லெல்லாம் தடவி ஃபுல்லாக வலிச்சு சீவி அந்த கேரக்டரை வந்து நான் யதார்த்தமாக அப்படியே உள்ளே போய் பார்க்குறேன். அப்போ வந்து நடித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்ணாடியில் அந்த ஜெல்லெல்லாம் போட்டு. எனக்கு பயங்கர ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது அந்த ஆர்வம் அது தெரில, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை தாண்டி அந்த நடித்த விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு. எல்லாரும் எஃபர்ட் போடுறாங்க, ஆனால் அந்த எஃபர்ட் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அந்த டேலண்ட் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் செட்டில் நீங்கள் நடிக்கையில்னு நினைக்கிறேன். அப்போ நடிக்கையில் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட்டு எந்த இது யாரும் வந்து பண்ண தேவையில்லை. அப்போ யூனிட்டில் எல்லோரும் வந்துட்டு கை தட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு சீன் நடிக்கையில். அப்போது அந்த டேலண்ட்டு தான் சார், வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது. அந்த டேலண்ட்டுக்கான மரியாதை தான், வேறு ஒன்றுமே இல்லை சார். Mr. Vijay Sethupathi. சொல்லுங்கள் சார். Yeah. Love the trailer and it looks fantastic. I can't wait to watch the film. You've done a great job. Just wanted to check something besides the film. Did you guys explore Malaysia and how is it? And also, what are your other travel destinations? Do you get time with your busy schedule? Do you go to some countries when you take out time for your vacations? Mr. Vijay, yes. மலேசியா ரொம்ப அழகான நாடுங்க, ரொம்ப அழகான நாடு. நாங்கள் ஈப்போன்னு ஒரு இடத்துல போய் இறங்கினோம். அந்த இது ரிட்டையர்மெண்ட் சிட்டி மாதிரி இருந்தது. அது ரொம்ப அமைதியாக இருந்தது. ஒரு நாள் வந்து என்னடா ஊரே இவ்வளோ அமைதியாக இருக்கு, இந்த ஹெட் மாஸ்டர் கிளாஸ்க்குள்ளே வந்தா இருக்கும் அந்த மாதிரி அமைதியாக இருந்தது ஊரே. ஆனால் போக ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தேன். அதுவும் அந்த ஊர் ஈப்போ சரி, தாய்பிங்க சார், டைப்பிங் போனோம் நாங்கள். அந்த ஊரும் சரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆமாம் கோலாசப்பத்தாவா, ஓகே, அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மக்கள்லாம் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அப்புறம் நம்ம மனிதர்கள், நம்ம மொழி பேசக்கூடிய நம்முடைய மக்களை நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு ஃபீலே இருக்காது ஆல்மோஸ்ட். அது அவ்வளோ பிடிச்சிருந்தது. அப்புறம் சைனீஸ் ஒரு மார்க்கெட்லாம் போனோம். நாங்கள் நிறைய ரோட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். யாரும் எதுவும் எந்த போஸ்டும் பண்ணதில்லை, யாரும் தொந்தரவு நினச்சதில்லை. அந்த கோலாசப்பத்தா அப்படிங்கிற இதுலேருந்து அவங்க அது ஒரு சின்ன கிராமம் மாதிரி, மீனவர்களுடைய கிராமம் மாதிரி. அங்கே சைனீஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் வெரி கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அன்பான மக்களாக இருந்தாங்க. இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேலில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம். பட் ஆனால் எனக்கு இந்த ஈப்போலையும் தைப்பேங்லையும் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது. கேல் பிடிச்சிருந்தது, பட் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ மற்றபடி நான் ஜென்ரலாக அவ்வளோவா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா ஷூட்டிங் போகிறது அது ஒரு தனி அனுபவம். இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட
அங்கே போயிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க. நாங்கள் அப்படி இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ நான் வாகமனில் ஷூட் பண்ணிட்டு உள்ளே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஷூட்டு வெப் சீரிஸ்க்கு நாங்கள் க்ரூ மெம்பரோட எல்லாரோடையும் போய் அங்கே உட்காந்து ஒரு 4 days இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 4 நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு ரொம்ப நிறையாவே கிடைக்குது. நான் ஒரு லொக்கேஷன் போகும்போதும் அதை விட்டுட்டு வரும்போது அது எந்த ஊரோ எந்த மொழி பேசுகிறதோ இல்லை எந்த நாடோ எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும்போது எனக்கு அது மிஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அது ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறத விட ஷூட்டிங் போகிற எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை சார், டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கேயுமே ஷூட்டிங் பண்ணல சார். டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துக்குமே போகல. அங்கே லைஃபாக என்ன இருக்கோ, மார்க்கெட், ரோட்ஸ், சைனீஸ் பிளேசஸ், இந்தியா, லிட்டில் இந்தியா, இந்த மாதிரியான. அப்புறம் முருகன் கோயிலும் ட்வின் டவரும் கண்டிப்பாக காட்டியே ஆகணும் சார், இல்லைன்னா மலேசியான்னு நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அது 2 மட்டும் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் மாதிரி இருக்கும். மற்றபடி அது வந்து எல்லா பிளேசஸுமே வந்து நார்மலாக அங்கே வாழ்கிற மக்கள் போகிற வர்ற பிளேசஸ் தான் சார் ஷூட் பண்ணோம். அந்த மாதிரி டைரக்டர் சார் கேட்டேன், லக்கி பாஸ்கர் மாதிரியே தீம்லாம் இருக்குது, ஸோ அதை பேஸ்டாக எதுவும் ஸ்டோரி இருக்குமா? இல்லை சார், லக்கி பாஸ்கருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார். லக்கி பாஸ்கர் வந்து சரி ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும் சார். பட் தீமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கும் இந்த ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார் லக்கி பாஸ்கருக்கு. ஹீரோயின் மேம்கிட்ட கேட்கும். அதான் நீங்கள் வரப்போ தமிழே தெரியாதுன்னு வந்து டைரக்டர் சார் சொன்னார். நீங்கள் ஆனால் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுனீங்க. படத்தில் வந்து தான் தமிழ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை முன்னாடியே தமிழ் தெரியுமா? இல்லை படத்தை ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் ஐ காட் அ லிட்டில் மோர் ப்ராக்டிஸ். நீங்கள் பாருங்கள், இப்போ 30% தமிழ் தான், எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் தங்கிலீஷ். பட் லைக் ஐ வாஸ் சேயிங், ஷூட் டைமிங்கில் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏடிஸ் எல்லோரும் உட்காந்துட்டு எவ்ரி ஒன் ஹேஸ் 100 different things to do. பட் எவ்ரி ஒன் ஃப்ரம் விஜய் சார், ஆரு சார், எவ்ரி ஒன் சாட் வித் மீ. கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ லாங்குவேஜில் வி டோன்ட் நோ வேர் டு புட் த பாசஸ், எம்ஃபசிஸ் எங்கே வரணும் தெரியாது. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐவ் காட் 30% பிகாஸ் ஆஃப் வேஸ். ஹோப்ஃபுல்லி கோயிங் ஃபார்வர்ட் மேபி 50-60% ஒன் டே. இல்லை ஃபஸ்ட்டு படம் விஜய் அண்ணாவோட எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு தமிழில் வந்து அடுத்து உங்களுக்கு லைனப்பில் எவ்வளோ படம் இருக்குது? ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க நிறையா படம் உங்களுக்கு வரிசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பர்டிகுலராக கேட்கணும். ஸோ உங்கள் முதல் கொஸ்டின், ஒர்க்கிங் வித் விஜய் சார் வாஸ் அமேசிங். I have always admired his work and ஒரு audience member ana what we see, obviously that I have always had great admiration for. But in the shooting process I got to see a little bit of how sir approaches a character, how he uses improvisations. ஒரு லைன்ல எப்படி சொல்லணும், எப்படி அது பிரேக்கப் பண்ணிட்டா அது மீனிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். how you can get all those smaller nuances. So as an artist it was like ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லேர்ன்ட் அ லாட். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் மை நெக்ஸ்ட் ஃபில்ம் இஸ் மதராசி. விஜய் சார், இந்த படத்துக்காக நீங்கள் என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க? கார்ட்ஸ் ஏதாவது ரியல் லைஃப்பில் விளையாடுவீங்களா? சொல்லுங்கள். ரம்மி விளையாடுவேன். மற்றபடி அங்கே இருக்க கார்ட்ஸ் எனக்கு அது விளையாட தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியல, ரம்மி டெய்லி விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணி. மியூசிக் டைரக்டர் சார், மியூசிக் டைரக்டர் சார் விஜய். யார்? நாகராஜா? இந்த மாதிரிலாம் கேள்வி ஒன்றால் மட்டும் தான்டா கேட்க முடியும். இல்லைடா, அது ஆக்சுவலாக அந்த சீனில் அது வச்சோன்னே என்ன மாதிரியா இருக்குன்னு கேட்டோன்னே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட். அவரையும் சொன்னார், சிவாவையும் சொன்னார், இன்னொரு ஹீரோயும் சேர்த்து சொன்னார். அது படத்தில் இருக்குன்னு இருக்கா அப்படி சொன்னார். இல்லை இவர் மாதிரி இருக்குல்ல அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல. சார் அது 3 பேர் சொன்னாரா? 3 பேர் சொன்னார். அவர் ஒரு டைமிங் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. ஓகே தானா? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா மிஸ்டர் சார்? மியூசிக் டைரக்டர் வேறு எதிர்பார்க்குறாரு அவர். சார் ஒரு நிமிஷம் இருங்களா ஐயா, நாகராஜ் கேள்வி கேட்டிருக்கான். அப்புறம் யோசிச்சுட்டு வரியா? ஓகே. என்ன சார் கேள்வி இங்கே ஒரு கேள்வி வந்துருச்சு சார். சார் ரொம்ப மைக் வச்சுட்டு இருக்கா சார். மியூசிக் டைரக்டர் சார், ஒரு படத்தில் வந்து பாட்டுகள் எடுக்கும்போதும்
ரீரெக்கார்டிங் அவங்களே தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இளையராஜாலாம் பிஸியாக இருக்கும்போது ஒரு தீபாவளியிலலாம் 5 படம் 6 படம் இருக்கும்போது அவர் தான் பண்ணுவார். நீங்கள் ஏன் ஆர்ஆருக்கு மட்டும் வெளியில் இல்லை சார், இன்றைக்கி ஃபார்மேட் மாறிடுச்சு. ஸோ டிஜிட்டலாக இருக்கும். ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க் வரப்போ நம்மளோட டேட்ஸு எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோட இதுவாக வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே, அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது. ஸோ அவங்களும் வந்து நல்லா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கமிட்டட் இருந்துச்சு. ஸோ அவர் அந்த டைம் லைன் வந்து செட் ஆகலை, வேறு எதுவும் இல்லை. விஜய் ப்ரோ. ப்ரோ இல்லை, பீட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையாக 3, 4, 5, 6, 7 படம்லாம் வருஷத்துக்கு பண்ணியிருக்கீங்க. போன வருஷம் 3 படம், இந்த வருஷம் இப்போ தான் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்குது. இப்படி இருந்தால் எப்படி வருஷத்துக்கு 3 படமாவது பண்ண வேணாமா? அதான் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணா ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க ப்ரோ. பண்ணனா ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க ப்ரோ. நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேட்க மாட்டேன் ப்ரோ இதுக்கு மேலே யோசிச்சு பாருங்க ப்ரோ. லிஸ்ட்லாம் எழுதி போட்டு நீங்கள் தான் எல்லாரும் சாட்சி இல்லை, எல்லாரும் சாட்சி. அதனால் வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை, பண்ணாமல் போகிறதுக்கு நான் காரணம் இல்லை. ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணியிருப்போம். இப்போ முன்னாடி சொன்ன பதில் தான் அது. என்னென்னா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இதை நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன், இல்லை என் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பார்க்குறது இல்லை தள்ளி போட்டதுக்கு தான் ஒரு சாய்ஸ். அது அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமாக தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே ஒழிய. மற்றபடி நான் வழக்கமாக என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரிலீஸை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நத்திங். ஓகே ப்ரோ. விஜய் சேவி சார், நீங்கள் இந்த வர்ணம் படத்தை பற்றி பேசுனீங்க, அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு. அது வந்து எப்போமோ அந்த படம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சொன்னீங்க, நன்றி இதை பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு, தயாரிப்பாளருக்கு, நடிகர்களுக்கு, கேமராமேனுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துப்பீங்க. அவங்களாம் நன்றியோடு இருப்பாங்களா? அவங்க அப்படி இல்லாமல் இருக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் எனக்கு கேள்வி கேட்டாங்க, மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டாங்க. சரியாக தெரிஞ்சால் நல்லா யூஸ் பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் தான் இது. மற்றபடி சார் இப்போ யாருக்காவது எதையாவது இப்போ இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இவன் நாளைக்கு வந்துடுவான், இவனை வச்சு படம் பண்ணுவான்னு நினச்சி பண்ணுறதில்ல. அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார் ஒழிய இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல. ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான், என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்குது. நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது. அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆறுமுகத்துடன் பண்ணல. என் தொழிலுக்கு சரின்னு படுற இந்த கதை நல்லா இருக்குது, இது சரியாக பண்ணுவான்னு நினச்சி. ஸோ அந்த காலம் அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோமே ஒழிய இது கிடையாது. ஸோ பட் ஆனால் எனக்கு அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச. ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம மேலே விழுந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான். ஓகே, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியாக கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இங்கே இருந்துருந்தீங்க, ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டுக்கு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்கலாம். நம்மளும் இப்போ நீங்களோ நானோ இங்கே இருக்க எல்லாருமே வந்து சாதாரணமாக வரும்போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம். அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுது. மெய்யழகன் படத்தோட கதையை போல தான். அரவிந்த் சாமி சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதில் ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசாக கட்டத்துக்கு நான் வந்து போச்சுங்கிறது இல்லையா. அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிளை வச்சு வாழ்க்கையில் முன்னேறுப்பா அப்படின்னு கொடுக்கல. பட் அந்த சைக்கிளை வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம். அதே போல் தான் பெறுகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செயல்னால கிடைக்கிறத வச்சு நம்ம எப்படி வரோங்கிறது தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னமும் அது இருக்குது, அது உள்ளே இருக்குது. அது இன்னமும் என்னை வந்து அதான் சொன்ன உயிர்ப்போடு இருக்க வைக்குது அது. ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்குன்னு சொல்லுவேன். என்ன வேணால் நடக்கலாம், எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், அது வேற ஒரு சம்பத்தினால் நிகழ்வது. நான் துபாயில் வேலை போது என்னோடய பாஸ் சொன்னார், உனக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை வருதுன்னா அது 2 உடம்புக்கான சண்டை இல்லை, ஒரு விஷயத்தை பற்றின சண்டையை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், சண்டை என்ன வரலாம். பட் ஆனால் அவரால் நான் பெற்ற பலன், என் வாழ்க்கை நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியாது. ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்கிறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளாக அவர் பார்க்குறேன். ஓகே இந்த வேலையை இவர் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் பார்க்குறேன் சார். நன்றி சார். உங்களுக்கு தான் கேள்வி. இது வரைக்கும் இல்லை உங்களுக்கு தான், நமக்கு தானே இது. ஆமாம், இது வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் எப்போவுமே கண்ணாடி போட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை உங்களை.
இந்த பிரஸ் மீட்டுக்கு என் வந்து கண்ணு வர்றதுக்கு தெரியுதுலண்ணே. இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. கண்ணாடி பாருங்க, என் கண்ணு நல்லாவே ஒருவேளை தெரியும். மிஸ்கினுக்கு போட்டியா வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா அவரோட ட்ரெயின் படத்துல மிஸ்கின் சாருக்கு போட்டியாக போடுறதும் நான் டேரக்டர் தான் சார் ஆகணும். கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார். அதனால் நான் அவரோட வேலை செஞ்சுருக்கேன். மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி இயங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார், 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷோவில் நிற்கும்போது என் கண் வந்து ட்ரை ஆகிடுச்சு சார். அப்புறம் வந்து அதனால் இது என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஐடாப்ஸ், அது இன்னும் பேர் சொல்லுவாங்கடா, லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க. அதனால் அது போட வேண்டியதாக இருந்தது. இப்பயும் ப்ரெஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் படுறதுனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது. அதனால தான் சார், வேறு மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்குது சார். நல்லா இருக்குது சார். மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்போ சார் டைரக்டர் ஆக போகிறீங்க? எந்த வருஷம் சார்? நான் போட்டி போடுறதா ஏன் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும்? நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு தான் தெரியுமே, அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார். அவர் புத்தகத்து மேலே தூங்குறாருல, படுக்கையில் படுத்து தூங்குறான்னு தெரியுது. அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள். நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த விஷயம் வேணா கேளுங்க, யார் வேணா கேளுங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்லி கொடுக்க ஒரு மனுஷன், மறைக்க தெரியாது அவருக்கு. ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி, ரொம்ப சின்சியராக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன். நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன். ரசிகனாக இருந்துட்டு போயிடுறேனே. அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன், தம்பியாக இருக்கிறேன். என்னை கண்ணம்மான்னு செல்லமாக கூப்பிடுவாப்புல. ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன். நான் இதுக்கு அவரோட போட்டி போடணும். நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசித்து கண்ணம்மான்னு என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன். கடைசி வருஷம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்குது, விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் சமுத்திரகனி சார் சொன்னார்ல, அவர் நிஜமாகவே சினிமாவை அவ்வளோ உண்மையாக ரொம்ப நேர்மையாக நேசிக்கூடிய ஒரு மனுஷன். அவர் பேசுறது முன்ன பின்ன புரிஞ்சிக்கப்படலாம் மொழியே. அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசணுங்கிற எண்ணமே இருக்காது. ஏன்னா தன்னுடைய படம் இப்போ இங்கே வரோம், இன்றைக்கி உட்காந்து பேசணும்னா என்னென்னா, எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் தான் எங்களுடைய படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது. நாங்கள் பேசுகிறோம். சம்மந்தமில்லாத வேற ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்திச்சு அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்க போகுது? அற்புதமான மனிதர் நான் சந்திச்சதில். ஓகே, தேங்க்யூ சார். டைரக்டர் சார், ஒரு கேள்வியிலே 3 கேள்வி நான் தான். என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த உங்கள் பாட்டு உருகுது பாட்டு ஒரு 75 லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்குது. அந்த மியூசிக் டைரக்டரில் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வேலை, அவர் பிரமாதமான மியூசிக் டைரக்டர், அது விஜய் சேதுபதி சாரே சொன்னார். ஆனால் நீங்கள் உட்காந்து வேலை வாங்கினதுனால தான் அப்படியா? படத்துலேயும் வேறு பாட்டு அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க. அது ஒரு கேள்வி. அடுத்தது, ஒரு படத்தில் வில்லன் நல்லா இருந்தால் தான் ஹீரோ டெப்த்தாக காமிக்க முடியும் அப்படி. அதனால தான் அவினாஷும் பப்ளுவும் தேடி பிடிச்சி போட்டிருக்கீங்களா? அது ஒரு கேள்வி. இது எல்லாத்துக்கும் மேலே 10 அசிஸ்டண்ட்டை மேடையில் நிறுத்துனீங்க. இப்போல்லாம் 4 அசிஸ்டன்ட் வச்சுருந்தாலே 2 லேடி அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாங்க நம்ம டைரக்டருங்க. நீங்கள் ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா? திரும்பி நீங்கள் தான் ப்ரொடியூசரும் கூட. 3 கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள். நன்றி சார். மியூசிக் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு 4 எத்தனை பாட்டு போட்டோம் இதுக்கு? நிறைய பாட்டு போட்டோம் சார். இது எப்படின்னா, இந்த பாட்டு உருகுது பாட்டு வந்து ஃபஸ்ட்டு போடவே இல்லை சார். ஒரு பாட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் மலேசியாவில் வந்து அந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணோம் சார். அந்த மாண்டாஜ் சாங் தான் ஃபுல்லாக. அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கையில் இன்னொரு பாட்டு கையில் இருந்தது சார். அப்போ அவங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து லீலாவத்தின்னு அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் நமக்கு எந்த பாட்டு போட்டோன்னு. அதுக்கப்புறம் அந்த மாண்டாஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு காட்டி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி அதை இது எழுதின சாங் தான் சார் உருகுது. ஸோ அது அவர் பண்ணது தான். ஆனால் நான் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி தான் அதோட ப்ராசஸ். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்ன சார் சொன்னீங்க? இல்லை சார், யாரும் இல்லை சார், ஓடிட்டாங்க. நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பசங்கன்னா கொஞ்சம் தாங்குறாங்க சார். அது அவங்க ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நான் ரொம்ப வேலை வாங்குறேன், ரொம்ப இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். படம் தான், வேற எந்த சார். வில்லன் ஆமாம், அதான் நீங்கள் தப்பு தான் வேணும். இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டர் வந்து மலேசியா டீம் வந்து ரிக்கி மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து மலேசியன் டீமு. இன்னொரு மாஸ்டர் வந்து ஜேம்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு சைனீஸ் ஸ்டண்ட் மாஸ்டர். இன்னொன்று வந்து தினேஷ் சுப்ராயன், அவர் தான் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட்டு பண்ணார். நான் உண்மையிலே சொல்லியிருந்துருக்கணும், ரொம்ப
மை பேட், என்னோட தப்பு தான். ஏன்னா அந்த ஃபைட் வந்து தினேஷ் பண்ண ஃபைட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கொரியோகிராஃபி. இன்னொன்று வந்து நம்ம இவர் டான் அசோக் மாஸ்டர் ஒரு ஃபைட் பண்ணார். ஸோ அதான் தப்பு தான். ஆனால் அந்த இப்போ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீண்டும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லா இடத்துலையும் சார், எல்லா இடத்துலையும் சார். இல்லை சார், நான் அங்கேயும் இல்லைன்னு சொன்னேன், எங்கேயுமே இல்லை சார். இல்லை சார், ஓகே, எங்கேயுமே சார். எப்பவுமே பொதுமக்கள் வந்து சார் அவங்களுக்கு மூல தேவையில்லை சார், வந்து நம்மளோட ஃபோட்டோ எடுத்து நம்மளை சந்திக்கணும். நம்மளை சந்திக்க வருது பேரன்பு தானே சார், அதை ரிசீவ் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை சார். அதனால் எப்பவுமே அது சந்தோஷம் தான் சார். ஏன்னா இல்லை சார், மலேசியாலன்னு சொன்னால் மலேசியாவில் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். நல்லா சொல்கிறேன் சார், வேறு ஒன்று. ஏன்னா மலேசியா பற்றி அவங்க கேட்டாங்க சார், அதனால் அதை பற்றி சொன்னேன் சார். சார் நான் தப்பாக எடுத்துக்கிறேன் சார். நான் சாதனை ஒரு விஷயத்தை நம்புறதில்லை சார். அது பாட்டுக்கு அது குழப்புக்கு இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எல்லாமே அவ்வளோ எனக்கு அது சுலபமாக இருந்ததில்லை சார். நான் போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறது. இப்போது சார் டைரக்டர் சொன்னார் இல்லையா, போயிட்டு இப்போ யோகி பாபோட சேர்ந்தோ இல்லை ஒரு சீனையோ எல்லா இடத்துலையுமே சரி அந்த சீனை புரிஞ்சுட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது சார், அப்போது நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோன்னு நாங்களே முடிவு பண்ண முடியாது சார். அது சாய்ஸ் அவங்களோடது, யார் இயக்குனரோ அவங்களோட சாய்ஸ். இப்போ நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர் ஒன் மோர் சொன்னால் பேசாமல் போய் ஒன் மோர் பண்ணுறது தான் என் வேலை. புரியுதுங்களா? அப்போ நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது, நானே தீர்மானிக்க முடியாது. நல்லா இருக்குது இதை வச்சுக்கோங்கன்னு கூட சொல்ல முடியாது. அதனால் நான் எப்படி நம்புறது, நான் எதையாவது சிறப்பாக பண்ணிட்டேன். ஸோ அது என்கிட்ட இல்லை. அப்புறம் இவர் சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்கிறாங்க, என்னுடைய இயக்குனர் யார் வேணா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது நீங்களும் மக்களும் பார்த்து தான் நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் தரீங்க. அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்குமே வந்து நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோமோ தெரியாத பொழுது நாங்கள் எப்படி முடிவு எடுக்கிறது சாதனை. ஸோ அதனால் எனக்கு அது இப்படி ஒன்றும் தெரியல. ஐம் சாரி. ஓகே, தேங்க்யூ சார். அதை வந்து அதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணணும், அதே மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணேங்கிறத நானே சொல்லிக்கிறது செல்ஃப் எடுப்பா சார். வேணாம் சார் அது. தேங்க்யூ சார். நன்றி. வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ. நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இது ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கான தருணம். ஸோ காஸ்ட் அண்ட் க்ரூவோட நீங்கள் புகைப்படங்கள் எடுக்கலாம். எல்லாருமே கொஞ்சம் 7CS என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் ஆறுமுககுமார் அவர்களுடைய இயக்கம் மற்றும் எழுத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்திருக்கக்கூடிய உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை. அண்ட் ஒட்டுமொத்தமாக இங்க கூடியிருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ so much for the support. On behalf of the entire team, we would like to thank you. Thank you so much. உங்கள் ஜவஹர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜவஹர் யூடியூப் சேனலை இணைந்திருங்கள். மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.